ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். யூடியூப் சேனலில் வீடியோ ப்ராப்பராக எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுள் குரோமில் போயிட்டு ஒய்டி ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒய்டி ஸ்டூடியோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் குரோமில் ஒய்டி ஸ்டூடியோவில் போயிட்டு நீங்கள் வீடியோ இப்படி தான் அப்லோட் பண்ணணும். இது இந்த யூடியூப்பில் கரெக்டான வேலை அப்லோட் பண்ணுற மெத்தட் இது தான். ஸோ இப்போ ஒய்டி ஸ்டூடியோ லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே போங்க. போயிட்டு உங்களுடைய வீடியோவை அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஒய்டி ஸ்டூடியோவில். ஒய்டி ஸ்டூடியோ ஆப்புகளில் ஒய்டி ஸ்டூடியோ வெப்சைட் இது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய யூடியூப் லோகோ இருக்கும். இதில் நம்ம உருவாக்கு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளஸ் மார்க்கு இருக்குது பார்த்திங்களா, அதை க்ரியேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் வீடியோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம இதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடுங்க. கேலரியில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஷாட்டில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இன்ஷாட்டுன்னு வருது. இந்த டைட்டிலில் நீங்கள் என்ன வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அது ரிலேட்டடாக நீங்கள் இதுக்குண்டான டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இதுக்குண்டான வீடியோ அதுக்குண்டான டைட்டிலை நான் கொடுத்துக்கிற போகிறேன். இப்போ வீடியோக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ தம்ப்நெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தம்ப்நெயிலை இப்படி கிளிக் பண்ணும்போது கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் தம்ப்நெயில்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ மோர் இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டேக்கு, இந்த டேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டேக்கை போடணும். அந்த டேக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவை அதுக்குண்டான டேக்கை அதில் எடுத்துக்கிடலாம். ப்ளே ஸ்டோரில் எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா, இதுதாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ்இஓ டூல்ஸு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீவேர்டு சஜஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோவுக்கு தேவையான டேக்கை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிடலாம். இப்போ கீவேர்டு சஜஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்களா அதுக்குண்டான டைட்டில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டேக்கை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வீடியோக்கு உண்டான டேக்கை இதில் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி எடுத்துக்கிடும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ சஜஸ்டட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோக்கு உண்டான நம்ம டேக்கை இதில் எடுத்துக்கிறணும். ஹிந்தியும் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ ஹிந்தியை நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. ஓகேவா, இப்போ நம்ம டேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு காப்பி செலக்டட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம கொடுக்கணும் டேக்கை. இப்போ ஒய்டி ஸ்டூடியோவுக்கு வந்தாச்சா, வந்துட்டு இந்த டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டேக், அதில் போயிட்டு நம்ம கொடுத்துக்கிறணும். கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம எல்லா டேக்குமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா கேட்டகரி, இந்த கேட்டகரியில் நீங்கள் வீடியோ எதுக்குண்டான வீடியோ அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கிடலாம். நிறைய பேர் பீப்புள்ஸ் பிளாக்ஸ் இது பண்ணியிருப்பீங்க. எதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஹவு டு ஹேண்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு அடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு செக்ஸ் கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் காப்பிரைட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, தம்ப்நெயில் கொடுத்தாச்சு, டேக் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், கார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் யூடியூப்பில் என்னென்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து வரும். ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அது எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு. அடுத்து வீடியோ அப்புறம் சேவ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு வந்து வந்துடுங்க. வந்துட்டிங்க அப்படின்னா காப்பி ரைட்ஸ் பார்த்தீங்களா, காப்பிரைட் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு நம்ம வீடியோ வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்து காப்பிரைட்ஸு இல்லை அப்படின்ட்டு டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கு வந்த பிறகு நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணவான்னு கேட்கும். ப்ரைவேட் அன்லிஸ்டட் பப்ளிக் நம்ம வீடியோ வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வீடியோ எலமெண்ட்ஸ் செக்ஸு. இப்போ விசிபிலிட்டி தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு பப்ளிக் அப்படின்ட்டு கொடுத்துட்டா விசிபிலிட்டி ஆயிரும் எல்லாத்துக்கும். ஸோ பப்ளிக் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொடுத்துட்டு பப்ளிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இப்படி தான் கரெக்டான வேலை வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறையா உங்களுடைய வீடியோ வந்து யார் வந்து டேக் போட்டு பார்த்தாலுமே உங்களுடைய வீடியோ வந்து சஜஷன் ஆகும். ஓகே, வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சுக்கிடலாம். ஏன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு 10 பேரில் 5 பேர் பார்த்தாலும் உண்டு, பார்க்காட்டாலும் இல்லை. யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்ப்பாங்க. 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டென்ட் வந்து சரியில்லை அப்படின்ட்டு யூடியூப்பே என்ன செய்யும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதான். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து இந்த வீடியோவை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கிறதேன். இல்லைன்னா இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறதேன். இதுதான் கரெக்டான வேலை வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்.